அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இது ஹஜ்ஜினுடைய மாதம். ஹஜ்ஜினுடைய நன்மைகள் என்ன என்பதும் அதனுடைய பலாபலன்கள் என்னென்ன என்பதும் நிச்சயமாக நாம் அறிந்திருப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனுடைய சிறப்பை சொல்லக்கூடிய நேரத்தில் கூட சஹீஹுல் புகாரி முஸ்லிமில் இந்த ஹதீஸு பதிவு செய்யப்பட்டிருக்கும். அல் உம்ரத்து இலல் உம்ரத்தி கஃபாரத்து லிமா பைனஹுமா. ஒரு உம்ரா மற்றொரு உம்ரா அதுக்கு இடைப்பட்ட இடங்கள் இந்த நேரங்களில் செய்யப்பட்ட அந்த பாவத்துக்கு உண்டான குற்றப்பரிகாரமாக அந்த உம்ரானுடைய சிறப்பு அமைந்து விடுகிறது. ஹஜ்ஜுல் மபரூர் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு ஹஜ்ஜு. லைசலஹுல் ஜஸாவு இல்லல் ஜன்னா, சொர்க்கத்தை தவிர அதுக்கு வேறு எந்த கூலியும் கிடையாது என்று படைத்த இறைவன் அந்த அளவுக்கு அதுக்குண்டான சவாபை வைத்திருக்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. இன்னும் அதை சிறப்பித்து சொல்லக்கூடிய நேரத்தில் ஹாஜி அன்று பிறந்த பாலகனைப் போல தாயகம் திரும்பி வருகிறார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சிறப்பித்து சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு உண்டான முக்கியத்துவமான கடமை தான் ஹஜ்ஜி என்பது. ஆனால் அந்த கடமையினுடைய நன்மைகளை நம்ம ஊரில் இருந்த நிலையிலே கூட நம்ம அதனை பெற முடியும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லித்தர்றாங்க. ஹஜ்ஜி செய்யக்கூடிய பாக்கியம் இல்லாத, அதுக்குண்டான வசதி வாய்ப்புகள் இல்லாத நபர்கள் கூட அதனை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற நன்னோக்கில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு சொல்வாங்க. இந்த ஹதீஸ் ஜாமியு திர்மிதியில் பதிவு செய்யப்பட்டது. அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அது என்ன அமல் என்றால், மன் சல்லா சலாத்தல் ஃபஜ்ரி ஜமாத், யார் ஃபஜ்ருனுடைய தொழுகையை ஜமாத்தாக தொழுகிறாரோ, சும்மா காத அவர் உட்கார்ந்துருக்கிற எதுக்குருவன் அல்லாஹ்வை திக்ரு செய்த நிலையில் வேறு எந்த செயலிலும் ஈடுபடாமல் அல்லாஹ்வை திக்ரு செய்த நிலையில் அவர் இருக்கிறார். எதுவரை சொன்னால் சூரியன் உதயமாகிற வர. சூரிய உதயமானதோட சும்மா சல்லா ரக்காத்தின்னு பின்பு 2 ரக்காத்து தொழுகிறார். அதாவது இஷ்ராக்குனுடைய 2 ரக்காத்து தொழுகிறார் அல்லவா, இவருக்கு என்ன கூலி தெரியுமா? க அஜிரி ஹஜ்ஜத்தின் உம்ரத்தின் தாம ஹாஜிகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய நன்மைகளைப் போல உம்ரா செய்யக்கூடிய நபர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த நன்மைகளைப் போல தாமா என்று 3 தடவைகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு முழுமையாக கொடுக்கப்படும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த ஒரு செயலுமே தூய்மையான எண்ணத்தோட நன்மை எதிர்பார்த்து செய்தோம் என்று சொன்னால் அதனுடைய பலன் அதிகம் அல்லவா. எந்த செயலையும் நாம் செய்வோம், அதற்குண்டான பலனை அனுபவிப்போம்.